தற்போதைய அண்மை செய்தி. போலி ஆவணம் மூலம் நிலத்தை அபகரிக்க முயன்ற வழக்கில் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போலி ஆவணங்கள் மூலம் நிலத்தை அபகரிக்க முயன்றதாக ஆதி திராவிடர் நலத்துறை துணை செயலாளர் எஸ்தர் ராணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. சென்னை ராயபுரத்தைச் சேர்ந்த முத்துக்குமாரசாமி தாக்கல் செய்த மனுவில் விசாரணை நடத்தி இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் சுந்தரம். வணக்கம் சுந்தரம், இது தொடர்பான விரிவான தகவல். வணக்கம் சிக்கந்தர். அதாவது சென்னை ராயபுரத்தை சேர்ந்த முத்துக்குமாரசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் சென்னை தண்டையார்பேட்டை உமாலம்மன் கோவில் தெருவில் நானும் தன் நண்பர் செல்வராஜும் இணைந்து ஒரு கிரவுண்ட் நிலத்தை வாங்கி காகித விற்பனை செய்து வந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தான் தன் நண்பர் செல்வராஜ் இறந்த பின் அவரின் மனைவி கிருஷ்ணாவும் தானும் நிலத்தை பிரித்து பயன்படுத்திக் கொள்ள ஒப்பந்தம் போடப்பட்டதாகவும், அதனால் கிருஷ்ணா ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் நலத்துறை துணை செயலாளருமான எஸ்தர் ராணியுடன் இணைந்து சென்னை மாநகராட்சி பொறியாளரை மிரட்டி போலியான ஆவணங்கள் மூலம் தன்னிடமிருந்து நிலத்தை அபகரிக்க முயற்சித்துள்ளதாக அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பாக மனு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தொடர்ந்து எஸ்தர் ராணி தன்னை துன்புறுத்தி வருவதாக முத்துக்குமாரசாமி காசிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரினை விரைந்து விசாரணை முடிக்கவும் இறுதி அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி முத்துக்குமாரசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்தார். இந்த வழக்கானது நீதிபதி நிர்மல் முன்பாக விசாரணை கண்டபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை துணை செயலாளர் எஸ்தர் ராணி தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தன்னுடைய நிலத்தை அபகரிக்க முயன்றதாகவும் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும்படி அந்த வாதத்தை முன்பாக வைத்ததால் அப்போது குறுக்கிட்ட அரசின் கூடுதல் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் விசாரணை முடிவடையும் நிலையில் இருப்பதாகவும் 6 மாதத்துக்குள் இறுதி விசாரணை அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களும் கேட்ட நீதிபதி விசாரணையை முடித்து இறுதி விசாரணை அறிக்கையை 6 மாத காலத்திற்குள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கினை முடித்து வைத்துள்ளார். விரிவான தகவல்களுக்கு நன்றி சுந்தரம்.